la! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825-806-806. கேரளாவில் வந்து திருச்சூரில் வந்து சேரனூர் அப்படின்னு ஒரு இடம். அந்த சேரனூரில் வந்து ஒரு எஸ்பிஐ ஏடிஎம் உடைச்சி 10 லட்சம் ரூபாய். திருச்சூரில் வந்து 2 எஸ்பிஐ ஏடிஎம் உடைச்சி 55 லட்சம் ரூபாய். கிட்டத்தட்ட 65 லட்சம் 67 லட்சம் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக சொல்லப்படுது. இமிடியேட்டாக வந்து இப்போ இந்த இதில் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இமிடியேட்டாக வந்து நாமக்கல் போலீஸ் முழிச்சிக்கிச்சு. ஏடிஎம் மிஷினில் இப்படி தான் லாக் இருக்குது அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக இதில் சதுரமாக வந்து கேஸ் கட்டிங்கில் வந்து கொள்ளையடிச்சா லாக்கை மட்டும் தனியாக எடுத்துடலாம். ஸ்கூல் வச்சு அங்கே வந்து இன்ஸ்டியூட் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க இந்த கொள்ளை. ஆமாம், இந்த கொள்ளையை வந்து எப்படி கொள்ளையடிக்கிறது, இந்த பூட்டை வந்து கேஸ் கட்டல் மூலமாக எப்படி கொள்ளையடி, சவுண்டே இல்லாமல் உள்ள கேஸ் பணத்தையும் வந்து ஒரு பேக்கில் எடுத்து வச்சுட்டு காரில் வந்து மூவ் பண்ணிவிட்டு திருடின பணத்தை வந்து சில நேரங்களில் வந்து ட்ரெயினில் வந்து ஒரு ஆளுகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. மீதி எல்லாம் வந்து எம்டியாக வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஆமாம், அப்போ ஏடிஎம்ல ஏடிஎம் நியர் மீனா இந்த இடத்துல 12 ஏடிஎம் காட்டும். இந்த ஏடிஎம் அடித்தா 55 லட்சம் இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எஸ்பிஐயில் தான் இருக்கும். அப்படின்னா எஸ்பிஐயிலேருந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு என்னுடைய கருத்து. இவன் வந்து நில்டான்னு கத்துறான், அவன் ஓடிட்டே இருக்கிறான். அப்போ ஏற்கனவே ஒருத்தன் வந்து சப் இன்ஸ்பெக்டரை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். அவனை நில்றான்னா கல்லெடுத்து போலீஸை விரிஞ்சிட்டு ஓடுறான். அப்போ வந்து பிடிக்க முடியாமல் போயிடுமோன்னு வேறு வழி இல்லாமல் தவம் பண்ணி ரொம்ப திறமையாக வந்து காலில் சுட்டு அவனை வந்து கேஷோடு பிடிச்சிருக்காரு. 65 லட்சம் ரூபாயை அப்போ திருட்டு பணத்தோடு பிடிச்சிட்டாங்க. இதை நிறைய பேர் எப்படி இந்த பவாரியா கொள்ளையர்களோட இதை ஒப்பிடுறாங்க. அதாவது பவாரியா கொள்ளையர்கள் வந்து ராஜஸ்தான், இவங்க வந்து ராஜஸ்தான் பக்கத்து ஸ்டேட் ஹரியானா. பீகாரில் வந்து சட்டர் கொள்ளையர்கள். கல்கத்தாவில் வந்து இவங்க வந்து உள்ளூரில் வந்து பெரிய வீடு கட்டி கௌரவமான ஆளாக இருப்பாங்க. வெளியில் போனால் ஒரே கேட்சில் 50 லட்சம் 1 கோடி 2 கோடி அப்படி கொண்டு வந்து அவங்க ஏரியாவில் அவங்க செட்டில் ஆகிக்கிற பழக்கப்பட்ட கிரிமினல் ட்ரைப்ஸு. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் முன்னாள் காவல்துறை அதிகாரி ராஜேந்திர ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இந்த திருச்சூரில் அந்த ஏடிஎம் கொள்ளை சம்பவம் வந்து பரபரப்பை ஏற்படுத்தி அது வந்து ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இப்போது அந்த கொள்ளையர்கள் யார், அவங்களுடைய பின்னணி என்ன, அவங்களுக்கு இதே தான் வேலையான்னு பல கேள்விகள் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இதை நிறைய பேர் எப்படி இந்த பவாரியா கொள்ளையர்களோட இதை ஒப்பிடுறாங்க. ஏன்னா இந்த ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டவங்க மேவாட் கொள்ளையர்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவங்கள வந்து இந்த பவாரியா குரூப் மாதிரியான இதுவும் ஒரு குரூப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மேவட் கொள்ளையர்கள்னா யாரு, இவங்களோட பின்னணி என்ன, இவங்களோட ஆர்ஜின் எந்த மாநிலம் சார்? இவங்க வந்து அதாவது பவாரியா கொள்ளையர்கள் வந்து ராஜஸ்தான், இவங்க வந்து ராஜஸ்தான் பக்கத்து ஸ்டேட் ஹரியானா ராஜஸ்தான் பஞ்சாப் 3 வந்து வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா. இவங்கள வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே வந்து நீங்கள் சம்பல் கொள்ளையர்கள் அப்படின்னா பூலான் தேவி காலத்தில் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அதில் அவங்க வந்து மத்திய பிரதேசத்தில் இருப்பாங்க. இவங்க வந்து ராஜஸ்தானில் வந்து பவேரியா கொள்ளையர்கள், பீகாரில் வந்து சட்டர் கொள்ளையர்கள், கல்கத்தாவில் வந்து கன்னம் வச்சு சுவர் பெரிய நகைக்கடையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. நகைக்கடையில் லலிதா ஜுவல்லரின்னு இருக்கும். முன்னாடி ரொம்ப பெரிய விளம்பரம் போட்டிருப்பார், பின்னாடி கதவு வந்து காட்டு பகுதியாக இருக்கும். அவன் வந்து அவன் வந்து சர்வே பண்ணுவாங்க. சர்வேலன்ஸ் பண்ணும்போது பின்னாடி ஒரே ஒரு 4க்கு 4 ஓட்டை போட்டோம்னா இந்த என்டையர் பொருளை கொள்ளையடிக்கலாம். இதுக்குன்னே ஒரு மோடஸ் ஆப்ராட்டி வச்சுருக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது. அவங்க வந்து கல்கத்தாவிலையும் இருக்காங்க, பீகார்லேயும் இருக்காங்க, பாம்பேயில் இருக்காங்க. அப்புறம் இது மாதிரி வந்து கிரிமினல் ட்ரைப்ஸு அவங்களாம் வந்து லைஃப் பூராமே வந்து இந்த மாதிரியான மோடஸ் ஆப்ராண்டி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மோடஸ் ஆப்ராண்டி பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ஒரு குரூப் இருக்காங்க. முன்னாடி ராஜமங்கலத்தில் இருந்தாங்க. திருச்சியில் வந்து ராம்ஜி நகர் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருவரம்பூர் இருக்குது. இவங்களாம் வந்து அந்த ஸ்டேட்டில் கொள்ளையடிக்க மாட்டாங்க. இவங்க வந்து உள்ளூரில் வந்து பெரிய வீடு கட்டி கௌரவமான ஆளாக இருப்பாங்க. வெளியூரில் போய் இந்த மாதிரியான பிளான் பண்ணி போய் கொள்ளையடிப்பாங்க. கொள்ளையடிச்சிட்டு வந்து உள்ளூரில் வந்து கிட்டத்தட்ட கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர்,
அது மாதிரியெல்லாம் வந்து அந்த ஊரில் கௌரவமான ஆளாக இருப்பான். வெளியில் போனால் ஒரே கேட்சில் 50 லட்சம் 1 கோடி 2 கோடி அப்படி கொண்டு வந்து அவங்க ஏரியாவில் அவங்க செட்டில் ஆகிக்கிற பழக்கப்பட்ட கிரிமினல் ட்ரைப்ஸு. இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பாடம் என்ன அப்படின்னா, இந்தியா முழுவதும் இது ஒரு இன்ட்ரொடக்ஷன். இந்தியா முழுவதும் வந்து இந்த மாதிரியான கொள்ளையர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத காவல்துறையில் புதிதாய் வந்தவர்கள்லாம் வந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம். ஸோ இவங்க இந்த மேவாட் கொள்ளையர்கள் வந்து ஹரியானா மாநிலத்தை ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள். ஓகே. ஹரியானாவில் வந்து 3 இடம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பல்வால் டிஸ்ட்ரிக்ட் தான் இவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டு. நூல், மேவாட்டு, இவங்க 3 ஹரியானா ஸ்டேட்டில் இது மாதிரி வந்து ஒரு 3 டிஸ்ட்ரிக்டில் இது வழக்கமாக இந்த மாதிரி குற்றங்கள் செய்கிறவங்க இருக்காங்க. இதில் இவங்களை பற்றி சுவாரஸ்யமான செய்திகள் நம்ம என்ன பதிவு செய்யலாம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பல்வால் டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாட்டில் கொள்ளையடித்தவங்களை போய் பிடிச்சிட்டு வர்றதுக்காக நம்ம ஆட்கள் போயிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா, ஏடிஎம் மிஷினில் கொள்ளையடிக்கிறது எப்படி, இந்த மாதிரி சதுரமாக ஒரு பாக்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன். ஏடிஎம் மிஷினில் இப்படி தான் லாக் இருக்குது அப்படின்னா, கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக இதில் சதுரமாக வந்து கேஸ் கட்டிங்கில் வந்து கொள்ளையடிச்சா லாக்கை மட்டும் தனியாக எடுத்துடலாம். ஈஸியாக வந்து போட்டு கள்ளச்சாவியெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி வெடிக்க வச்சுலாம் பண்ண வேண்டியதில்லை. சும்மா ஒரு இந்த 5 கிலோ 4 கிலோ 3 கிலோலாம் வந்து ட்ராவலர்ஸ்க்காக கொடுக்குறதுக்கு கேஸ் இல்லை, அந்த வச்சுட்டு அதோட வந்து கனெக்ட் பண்ணி சும்மா அப்படி பாக்கெட்லேயே வச்சு கொண்டு வந்து வச்சா சவுண்டே இல்லாமல் வந்து அந்த பூட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணி ஒரு 10-15 நிமிஷத்தில் இவங்க ஆளுகளே வந்து நான் இப்போ 6 பேர் வந்தான் பார்த்தீங்களா, 2-3 பேர் க்யூவில் வர மாதிரி க்யூவில் நிற்கிற மாதிரி. ஏடிஎம்ல உள்ள ஒருத்தர் போயிருக்காரு, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மோடஸ் ஆப்பரண்டி பாருங்க. எவ்வளோ எல்லாமே பேண்ட் போட்டுட்டு டீசெண்டாக யங் பாய்ஸாக படித்தவனுங்க மாதிரி இருக்காங்கனால யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. ஸோ இப்படியான கேமஃப்ளாஜ் பண்ணிவிட்டு இந்த கிரெட்டா அப்படிங்கிற ஒரு காரை, ஒயிட் கலர் காரு, அது வந்து சுத்தமாக நீட்டான காரு, அந்த காரில் வந்து பணம் எடுக்க தான் வந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த காரை பயன்படுத்தி இவங்க வந்து 2 இடத்துல, நீங்கள் ஆந்திராவில் கேரளாவில் வந்து திருச்சூரில் வந்து சேரனூர் அப்படின்னு ஒரு இடம், அந்த சேரனூரில் வந்து ஒரு எஸ்பிஐ ஏடிஎம் உடைச்சி 10 லட்சம் ரூபாய், திருச்சூரில் வந்து 2 எஸ்பிஐ ஏடிஎம் உடைச்சி 55 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 65 லட்சம் 67 லட்சம் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக சொல்லப்படுது. இது வந்து திருச்சூரில் நேற்றுக்கு மிட் நைட்டில் நடந்து முடிஞ்சிருது. அப்போ அதிகாலையிலேயே வந்து இந்த தகவல் வந்து போலீஸுக்கு தெரிஞ்சு போலீஸ் அலர்ட் ஆகிடுறாங்க. உடனே சிசிடிவி கேமராவெல்லாம் வந்து பதிவுகளை பார்க்கும்போது ஒரு கிரெட்டா அப்படிங்கிற காரில் இவங்க வந்து இந்த 3 ஏடிஎம்லேயும் காரியத்தை முடிச்சுட்டு போகும்போது அல்லது உள்ளே வரும்போதும் பதிவாயிருக்கு. ஸோ ஒரு 4-5 நபர்களும் கிரெட்டா காரில் போகிறாங்க. இவங்க தான் இந்த கொள்ளையர்கள் அப்படின்னு தகவல் கிடைக்கிது. அவர் பெயர் வந்து ஃபார்ச்சுனேட்லி இளங்கோ. கிட்டத்தட்ட அவர் தமிழ்காரராக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது தமிழ்நாட்டை ஒட்டிய இளங்கோவடிகள் அப்படிங்கிறது வந்து தமிழ் பெயர் பார்த்தீங்களா. அவர் வந்து ஒருவேளை ராஜேஷ் கண்ணனுடைய பேட்ச்மேட்டாக கூட இருக்கலாம்னு நான் கருதுகிறேன், அல்லது அவருக்கு பழக்கம் உடையவர். அவர் ராஜேஷ் கண்ணனுக்கே அப்டேட் பண்ணுறார், நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணனுக்கும் பர்சனலாக அப்டேட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் பகிர்ந்துடுறாரு. அப்போ இங்கே பார்டர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட்டு, கோயம்புத்தூர், ஈரோடு, மற்ற அந்த பார்டரில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து இன்டர் ஸ்டேட் கம்யூனிகேஷனில் தகவல் கொடுத்துட்றாரு. ஆக கிரெட்டா கார் வரும், நீங்கள் வந்து வெஹிக்கிள் செக் பண்ணி இவங்க வந்து பெரிய அமௌண்ட் அடிச்சுட்டு வரானுங்க, இது மாதிரி ஏடிஎம். அப்போ நமக்கு என்னென்னா நாமக்கல் மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற இடங்கள்லாம் வந்து ஏற்கனவே நடந்திருக்கு. கிருஷ்ணகிரியில் வந்து எஸ்பிஐ ஏடிஎம் வந்து நாராயணப்பட்டியில் போன மாதம் வந்து எஸ்பிஐ ஏடிஎம்மில் வந்து ஒரு 23 லட்ச ரூபா போயிருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே வந்து குருப்பரப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல ஒரு 10 லட்ச ரூபா, ஓசூரில் வந்து பாகலூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு 14.5 லட்ச ரூபா. இந்த இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் ஏற்கனவே நடந்த கொள்ளை. இது வந்து நம்ம ஓஎம்ஆரில், ஈசிஆரில், இந்த பக்கம் பள்ளிக்கரணையில் இங்கெல்லாம் வந்து பெண்டிங் இருக்குது கேஸு. ஸோ தமிழ்நாடு முழுவதுமே ஏடிஎம் கொள்ளையர்கள் பற்றி ஏற்கனவே விவாதங்கள் இந்த டிஸ்கஷன்ஸ், எஸ்பிஸு டிஐஜிஸ் வந்து மீட்டிங் நடக்கும்போது இந்த ஏடிஎம்மில் கொள்ளையடிக்கிறவங்க யார், அவங்களெல்லாம் பிடிக்கணும் அப்படிங்கிற டிஸ்கஷன் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ அப்போ எதிர்பார்ப்பு இருந்த இடத்துல கிடைச்ச இன்ஃபர்மேஷன்
இமிடியேட்டாக வந்து இப்போ இந்த இதில் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இமிடியேட்டாக வந்து நாமக்கல் போலீஸ் முழிச்சிக்கிச்சு. வெஹிக்கிள் செக் பண்ணணுன்னா இது பாருங்கள் 8:45 9. அவன் வந்து பாருங்கள் திருச்சூரில் காலையில் 5 மணிக்கு புறப்பட்டு அவன் வந்து கொள்ளையடித்த உடனே அவங்க பெரிய இதே வந்து இந்த லாரியில் ஏற்றுனது தான். அந்த லாரி வந்து எஸ்கே லாஜிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாரி, அது வந்து கண்டெய்னர் லாரி. அது வந்து ரெகுலராக வந்து ஹரியானா டு சென்னை, ஹரியானா டு தமிழ்நாடு லோடு வர்ற ஒரு வண்டி. இவனுக்கு வந்து தமிழ்நாடுக்கு உனக்கு லோடு கிடைக்கும்போது நீ இங்கேருந்து வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து சீல் வச்சுட்டே வருவார். அவர் ஒரு லோடு கொண்டு வர்றாரு பார்த்தீங்களா, அந்த லோடு கொண்டு செக் போஸ்ட்டில் பண்ணுவார். அப்புறம் ஜிஎஸ்டி கட்டியிருப்பார். எல்லாத்தையும் கட்டிட்டு வரும்போது எல்லா இடத்துலையும் சீல் வச்சுருக்கோம். அப்போ திரும்பி போகிற பொழுது இவர் என்ன காட்டலாம், இந்த பாருங்க சார் நாங்கள் வந்து இரும்பு லோடு கொண்டு வந்தோம் சார், டாட்டா கொண்டு போய் இறக்கிட்டு வரேன் சார், இந்த பாருங்க சார் சீல் வச்சுருக்கேன்னு காட்டா அப்படியே விட்டுருவாங்க. ஸோ ஹி கேன் ஈஸிலி கோ பேக் வித் பூட்டிஸ். ஓகே, திருட்டு பொருட்களோட ஈஸியாக போயிடலாங்கிறதுனால அந்த லாரி அமர்த்துறாங்க. அப்படின்னா எவ்வளோ ப்ரொஃபஷனலி தே ஆர் ஸ்கில்டு அப்படிங்கிறது இதில் தெரியுது நமக்கு. தமிழ்நாட்டு காவல்துறைக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்குது. இதை பார்க்கிற ஊடகத்தில் பார்க்கிற எல்லா காவல்துறை அதிகாரிகளுமே இவங்க வந்து ஸ்கூல் வச்சு அங்கே வந்து இன்ஸ்டியூட் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க. இந்த கொள்ளை ஆமாம், இந்த கொள்ளையை வந்து எப்படி கொள்ளையடிக்கிறது, இந்த பூட்டை வந்து கேஸ் கட்டல் மூலமாக எப்படி கட் பண்ணுறது, கட் பண்ணணுன்னே ஈஸியாக திறந்துடும், சவுண்டே இல்லாமல் உள்ள கேஷ் பணத்தையும் வந்து ஒரு பேக்கில் எடுத்து வச்சுட்டு காரில் வந்து மூவ் பண்ணிவிட்டு திருடின பணத்தை வந்து சில நேரங்களில் வந்து ட்ரெயினில் வந்து ஒரு ஆளுகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. மீதி எல்லாம் வந்து எம்டியாக வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. எம்டியாக ட்ராவல் பண்ணால் அவங்கள யாரும் வந்து பிடிக்க போகிறதில்ல. இதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு கேரளா மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போகிற போது அந்த கார் நம்பர் வந்து ஒரு இடத்துல பதிவாயிருச்சுன்னா நம்ம வந்து காரை வந்து ஹைட் பண்ணி கொண்டு போகிறது எப்படி அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணும்போது இந்த மாதிரி உயரமான இடத்துல இப்போ கண்டெய்னரை வந்து இப்படி ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்து கண்டெய்னரை கொண்டு வந்து இப்படி நிறுத்தி டோரை ஓப்பன் பண்ணால் கார் இப்படி வந்து உள்ளே வந்துடுவீங்களே. ஸோ அந்த மாதிரியான இடத்த செலக்ட் பண்ணி போய் கண்டெய்னரை நிறுத்தி வச்சுக்காம பாருங்க. காலையில் 5 மணிக்கு நீங்கள் வந்தோடனே வந்து காரை நேராக வந்து இப்படி உள்ளே விட்டிங்கன்னா நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி வந்து அவன் பிளான் பண்ணிடுறான். பிளான் பண்ணி இவங்க என்ன செய்கிறாங்க, நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வண்டி வருது செக் பண்ணுங்கள். நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து குமரபாளையம், ஈரோடுலேருந்து காவேரி ஆற்றுக்கு அந்த பக்கம் ஈரோடு, இந்த பக்கம் குமாரபாளையம் நாமக்கல் போலீஸ் வந்து உஷாராக இருக்குது. செக் பண்ணும்போது இவர் வந்து ஹரியானா வண்டி நிற்காமல் போகுது அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன். அப்போ போலீஸ் வந்து ஒரு நிற்காமல் போகுது அப்படின்னு அப்படியே ட்ராவலில் வந்து ஃபாலோ பண்ண மைக்கில் வளருது. மைக்கில் வந்து இந்த மாதிரி ஹரியானாவில் ஒரு ஹரியானா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இந்த எஸ்கே லாஜிஸ்டிக்ஸ்னு சைடில் எழுதியிருக்கோம், அந்த வண்டி வந்து நிற்காமல் வருது, அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சங்ககிரி சங்ககிரி டவுன்லேருந்து வெளியில் வந்து அந்த வெப்படை அப்படின்னு அந்த வெப்படை ரோடு சங்ககிரியிலேருந்து அப்படி உள்ளே வந்துட்டு வெப்படை ரோடுன்னு திரும்புது. வெப்படை வந்து அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. வெப்படை ரோடு திரும்பும்போது போலீஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போயிடுது. அங்கங்கே நிற்காமல் எங்கே போலீஸு நின்னாலும் போலீஸு மீறி வேகமாக போகிறது. அப்போ போலீஸ் அங்கே நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவர் வந்து 4 மோட்டார் சைக்கிள் ஒரு காரில் இடிச்சுட்டு நிற்காமல் போகிறார். ஸோ உஷாராயிடுறாங்க. மைக்கில் அலர்ட் பண்ணோடனே எல்லா ஆஃபீஸரும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அங்கே சன்னியாசிப்பட்டிங்கிற ஒரு இடத்துல அதை வந்து மடக்கி பிடிக்கிறாங்க. மடக்கி பிடிச்சிட்டு நீ வெப்படை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி திருப்பி வண்டியை ட்ரை பண்ணி போகும்போது பின்னாடி வந்து சில பேருடைய சத்தம் கேட்குது, கதவு அசைவு சத்தம் கேட்குது. ஒரு இடத்துல நிறுத்துகிறாங்க. அது வந்து சன்னியாசிப்பட்டியில் வந்து தோப்புக்காடு அப்படின்னு ஒரு இடம். அந்த தோப்புக்காடில் பக்கத்தில் நிறுத்தி பின்னாடி ஒன்று இறங்கி பார்க்கும்போது பின்னாடி வந்து ஒருத்தன் பேக்கோடு ஓடுறான். அவனுக்கு தேவை பணத்தை சேவ் பண்ணும். நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, முதல்ல பணத்தை வந்து வச்சிருக்கிறவன் எப்படியோ எஸ்கேப் ஆகிடும். மீதி பேர் வந்து ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள் மாதிரி தான் வந்து சேருவானுங்களே, அவனுக்கு ஆஜராகிடுவானு. பணம் கொடுத்தவன் கடைசி வரைக்குமே கிடைக்க மாட்டான். அப்படியே நம்ம ராஜஸ்தானுக்கு ஹரியானாவுக்கு போனோம்னா இல்லை செலவு போக வந்து 20% கொடுக்குறேன் சார் பண்ணுங்க. அதுதான் ராஜஸ்தான் கொள்ளைகளுடைய பழக்கம். நீங்கள் இங்கேருந்து நானே ராஜஸ்தானில் போய் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டு அவன் ஒத்துக்கிறான், ஆமாங்க நான் எடுத்துகிட்டு வந்து திருடிட்டு வந்து 8 லட்ச ரூபா, எவ்வளோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டால் நான் திருப்பி கொடுக்குறேன் வந்து 7,75,000 கொடுத்துறேன், 25,000 செலவாயிடுச்சு அப்படிங்கிறான். அந்த ராஜஸ்தான் போலீஸ்காரர் சொல்கிறாரு,
நீங்கள் வந்து 8 லட்ச ரூபா 7,75,000 கொடுக்குறேன்னு சொல்கிறேன் சார், நீங்கள் வந்து 6 லட்சத்தை வாங்கிட்டு போயிருங்க சார் அப்படிங்கிறார். நான் வந்து திருடனவன் 8 லட்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கான், என்னங்க அவன் 7,75,000 கொடுக்குறான்னு சொல்லி ஒத்துக்கிறான். திருடனை நானே பிடிச்சி வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். நீ 6 லட்சம் வாங்கிட்டு போ அப்படின்னா மீதி 1.25 லட்சம் என்ன கணக்கையா அப்படின்னு கேட்டால், அந்த இன்ஸ்பெக்டர் உட்கார வச்சு ராஜஸ்தான் போலீஸ் ஸ்டேஷனில் 2 மணி நேரம் பேசிகிட்டே இருக்கிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து ஒத்து வரல. நாங்கள் வந்து அவன் திருடனை பணத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறான், நாங்கள் வாங்காமல் போக மாட்டோம் அப்படின்ட்டு நாங்கள் பிடிவாதமாக எங்கள் போலீஸ் டீம் உட்காந்துருக்கு. அப்போ அவன் இந்த திருடன் பாருங்க, அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, ஏதோ ஹிந்தியில் பேசிக்கிறானுங்க. பேசிட்டு திருடன் சொல்கிறாரு, ஏய் பாத்ரூம் போயிட்டு வாடா அப்படிங்கிறாரு. பாத்ரூம் போயிட்டு வாங்குறாரு. அவனை வந்து அந்த ஸ்டேஷனுக்குள்ளே பாத்ரூமுக்கு போயிட்டு இவனுங்களே வந்து ஓட விட்டானுங்க. நாங்களாம் வந்து உட்காந்துருக்கோம், போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோம், பணத்தை திருடனை கொடுக்குறேன்னு சொல்கிறான் இன்ஸ்பெக்டரு. அங்கே பேச்சுவார்த்தையில் நாங்கள் வந்து எலிஃபண்ட் கேட் போலீஸ் ஸ்டேஷன் டீம் ஆடி போனோம். என்னடா இது, நீங்கள் 8 லட்சத்து ரூபாயை அவன் திருப்பி கொடுக்குறான்னு சொல்கிறான், 7.25 லட்ச ரூபாயை அவன் கிட்ட வாங்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம், 6 லட்சம் தான் தருவோன்னு சொல்கிறான். இது ஒத்து வரலன்னொடனே ஸ்டேஷனில் உட்கார வச்சுருந்த அக்யூஸ்டை வந்து வீட்டு வழியாக ஓட விட்டான். இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், அப்படியா பிரதர், ரொம்ப மிக்க மகிழ்ச்சி, நீங்கள் வந்து உங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேருந்து நீங்கள் ஓட விட்டுட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சின்ட்டு அந்த ஒரு டிஜிபி மிஸ்டர் மீனான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தினேஷ் மீனா சம்திங் லைக் தட். அவர் வந்து இங்கே வந்து நம்ம ஊரில் ஹனுமான் அப்படின்னு வந்து சவுகார்பேட்டையில் தங்க வியாபாரி ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஃபோன் பண்ணேன், அப்படியா செஞ்சுட்டாங்க எங்கள் ஊரில் ராஜஸ்தானில். நான் வந்து டிஜிபிக்கு ஃபோன் பண்ணேன். டிஜிபிக்கு ஃபோன் பண்ணேன்னு மரியாதையாக வந்து அந்த தமிழ்நாடு போலீஸுக்கு பணத்தை வாங்கி கொடுத்துரு, இல்லைன்னா உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன செஞ்சேன், அவன் ஓடியே போயிட்டான். நான் என்ன செஞ்சேன், அவனுடைய ஓன் பிரதர் இருக்கான் பாருங்க, அவனை வந்து இம்மிடியட்டாக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் மிக்க நன்றி வணக்கம், நான் வர்றேங்க, நாளைக்கு ஒரு நாள் டைம் தரோம், இல்லைன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நாங்கள் பண்ணுறோம், எங்கள் லாங்குவேஜ் எப்படியோ அதை நாங்கள் பண்ணுறோம், போலீஸ் லாங்குவேஜ். நாங்கள் என்ன செஞ்சோம், நேராக ஜீப் எடுத்துகிட்டு போனோம். அவர் வீட்டில் அவருடைய ஓன் பிரதர் இருந்தார், அவர் ஸ்கூல் டீச்சரு. அவரை எங்கள் ஜீப்பில் ஏற்றி கொண்டு போயிட்டு ஒரு வேறு இடத்துல ஒரு 25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு ரூம் போட்டு அவரை ஒரு ரூமில் வச்சு அடைச்சி வச்சிட்டோம். ஐயோயோ என் தம்பியை பிடிச்சி போயிட்டார், அவர் ஸ்கூல் டீச்சரு, அவர் மேலே கேஸ் வந்தால் டிபார்ட்மெண்ட்டு ஆக்ஷன் எடுத்து குடும்பமே நாசமாக போயிடும்னு அவங்க துடிக்கிறாங்க அந்த இது பக்கம். இப்போ ராஜஸ்தானில் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா, 6 லட்சம் வாங்கிட்டு ஓடி போங்கன்னு சொன்னார் இல்லையா, அவர் புறப்பட்டு எங்கள் ரூமுக்கு வந்தார். நாங்கள் சொன்னோம், சார் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் இப்போ அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான், நீங்கள் பிடிச்சி வந்து நாளைக்குள்ளே செட்டில் பண்ணுறேன்னு சொன்னதுனால நாங்கள் வந்து கம்மனு ரூமில் இருக்கோம், அவன் தம்பி எங்கே போனான்னு எங்களுக்கு தெரியலன்னு நாங்கள் சொன்னோம். அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், நீங்கள் வந்து திருடனை ஆஜர்படுத்தினா நாங்கள் அவன் தம்பி ஆஜர்படுத்தினோம். அது பெரிய செக். அப்போ டிஜிபிக்கு பஞ்சாயத்து போய் டிஜிபி 7.25 லட்ச ரூபாயை மரியாதையை திருப்பி கொடுத்தோன்னே அதை வாங்கிட்டு நான் வந்து சேர்ந்தோம். இந்த மாதிரி வந்து காவல்துறையிலேயே வச்சு பேரம் பேசுகிற ஆட்கள்லாம் வந்து ஹரியானாவில் இருக்காங்க, ராஜஸ்தானில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இந்த மேவட் கொள்ளையர்களுக்கு பின்னணியும் இருக்கலாம். ஆமாம், அவங்கெல்லாம் வந்து இந்த மேவட் கொள்ளையர்களுடைய பின்னணி. அவங்க வந்து தமிழ்நாடு போன்ற தமிழ்நாடு எப்படி ஏன் தமிழ்நாடை செலக்ட் பண்ணுறாங்கன்னா கூகுள் மேப்பில் செலக்ட் பண்ணுறாங்களாம். கூகுள் மேப்பில் இதில் ஐயா குறிப்பாக வந்து இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், எஸ்பிஐலேருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு லீக் ஆகுது. இந்த மாதிரியான ஹப்பில் தான் வந்து பணம் வந்து அதிகமாக வந்து டெபாசிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கூகுள் மேப்பை வச்சு அவன் கண்டுபிடிக்கிறான். அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை எப்படி கூகுளில் என்ன மாதிரியான இவங்க இந்த இடத்துல வந்து இவ்வளோ கேஷ் இருக்கும், அந்த பர்டிகுலர் ஏடிஎம்மில் இவ்வளோ கேஷ் இருக்குங்கிற இன்ஃபர்மேஷனை கூகுளில் எப்படி அவன் சர்ச் பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து எவ்வளோ தூரம் அவன் சர்ச்சிங்கில் கெட்டிக்கானாக்குறான், கம்ப்யூட்டர் நாலேஜ் எப்படி இருக்குது, இல்லை எஸ்பிஐலேருந்து மேட்ரு எப்படி லீக் ஆகிருக்குது அவனுக்கு. இல்லை நமக்கு நார்மலாக கூகுளில் வந்து ஏடிஎம்ஸ் நியர்மின்னு போட்டால் நியர்பையில் ஏடிஎம் தான் காமிக்குமே தவிர அது எவ்வளோ காசு இருக்குது அப்படிங்கிறதுலாம். ஆமாம், ஏடிஎம் நியர்மின்னா இந்த இடத்துல 12 ஏடிஎம் காட்டும், இந்த ஏடிஎம் அடித்தா 55 வருஷம் இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எஸ்பிஐயில் தான் இருக்கும். அப்படின்னா எஸ்பிஐலேருந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு என்னுடைய கருத்து. ஆக தமிழ்நாடு காவல்துறை எஸ்பிஐ ஏடிஎம் மட்டுமே இவங்க ஏன் குறி வைக்கிறார்கள், எஸ்பிஐ ஏடிஎம்மில் இந்தந்த அதிகமாக பணம் டெபாசிட் பண்ணுகின்ற இடம் எந்தெந்த ஏடிஎம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்களுக்கு புள்ளி விவரம் தெரிந்திருக்கிறது. அந்தளவுக்கு வந்து நூதன
கம்ப்யூட்டர் நாலேஜ் அவங்களுக்கு, இன்டர்நெட் நாலேஜு அல்லது கூகுள் நாலேஜ் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு தீர்வு காண வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து காவல்துறை டிஐஜி திருமதி உமா அவர்களுக்கும் ராஜேஷ் கண்ணன் அவர்களுக்கும் இருக்கிறது. இல்ல இப்ப இதுல அந்த கண்டெய்னருக்கு பின்னாடி வந்து நிறைய ஆட்கள் இருந்தாங்களா, அங்க என்ன நடந்தது சார்? அந்த கண்டெய்னருக்கு பின்னாடி வந்து 5 பேர் இருக்காங்க. முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, முன்னாடி டிரைவர் பக்கத்துல இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு. அவங்க 2 பேரும் தான் வந்து வண்டியை ஓட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பி கொண்டு போகும்போது பின்னாடி வந்து சத்தம் கேட்கறதுலையும் அதில் ஓட்டை இருக்குது. அவனுக்கு மூச்சு போகிறதுக்கு கம்யூனிகேஷனு அல்லது எந்த இடத்துக்கு போனாலும் வந்து செக் போஸ்ட்டில் அல்லது வேறு இடத்துல நிறுத்துறதா கூட போய் டிரைவர் போய் காதை வச்சு கேட்பார், ஏப்பா இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்குது சாப்பிட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு அந்த சந்து வழியாக கேட்டார்னா, எஸ் இங்கே நிறுத்தி ஆள் நடமாட்டம் இல்லையா, அப்போ இறக்கி விட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு வண்டி ஏறிடுறோம். இப்போ 1.5 நாள் ட்ராவல்னா அவனுக்கு 3 இடத்துல சாப்பிடுவானுங்க இல்லையா, பாத்ரூம் போவானுங்க இல்லையா, அப்போல்லாம் வந்து இவனுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல் வச்சுருந்துருக்கானுங்க. இந்த ஃபெசிலிட்டியை ஏற்பாடு பண்ணி ஒரு லாரி செட் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள். அப்போ கரெக்டாக வண்டியை கொண்டு வந்து மேலே ஏற்றி அப்போ இப்படி வந்திருக்காங்கிறது இப்போ தெரிய வந்துச்சு. அப்போ அந்த தவமணி அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டரு, அந்த சப் இன்ஸ்பெக்டர் 2 பேரும் வந்து அந்த சன்னியாசிப்பட்டியில் வந்து தோப்புக்காடுங்கிற பகுதிக்கிட்ட வந்து நிறுத்தி செக் பண்ணி, இதுக்குள்ளே எத்தனை பேர் இருக்கானுங்க, நீங்கள் வந்தது எத்தனை பேர் அப்படின்னு சொல்கிற. அப்போ கேஷோடு வந்து ஒருத்தர் குதிக்கிறான். அந்த குதிச்சவன் தான் வந்து அசார் அலி. அசார் அலி தான் வந்து கேஷோட குதித்து ஓட பார்க்குறான். இவங்களை அந்த 5 பேர்த்த வந்து அக்கௌண்ட் பண்ணலான்னு போலீஸ் நினைக்கிறதுக்குள்ளேயே வந்து அசார் அலி ஓடுறதை பார்த்துட்டு டிரைவர் ஒரு பக்கம் வந்து ஓடுறான். அப்போ சப் இன்ஸ்பெக்டரும் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து இந்த தோப்புக்காடு பகுதியில் துரத்தி, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓடை பகுதி மாதிரி இருக்கிறதுனால ஒரு தண்ணி இது இருந்திருக்கு. அவன் சப் இன்ஸ்பெக்டர் எட்டி பிடிக்கும்போது 2 பேரும் வளைக்கிட்டு விடுறாங்க. சப் இன்ஸ்பெக்டர் அடிச்சுட்டு ஓட பார்க்குறான். யார்? இந்த டிரைவர் வந்து அடிச்சுட்டு ஓட பார்க்குறான். அவன் பேர் ஜுமான் வந்து அடிச்சுட்டு ஓட பார்க்குறான். அடிதடி நடக்குது, நம்ம எஸ்ஐக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் தவமணி அவனை நோக்கி சொல்கிறாரு. அவர் தான் என்கவுண்டர் பண்ணப்பட்டதா இப்போ முடியும். அவர் உயிரோடு எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க, பிராட் டெட் சொல்லிடுறாங்க. அந்த சமயத்தில் அந்த ஓடையை தாண்டி இவன் இந்த இவருக்கான நம்ம அசார் அலி இருக்கான அசார், இவன் வந்து பேக்கோட ஓட பார்க்குறான். நில்லுடானா இப்போ அது வந்து அவசர காலத்தில் மொழி பிரச்சனை ஒன்று. நம்ம ஊரில் நில்லுடானா அவன் ஊரில் ஓடுடான்னு புரிஞ்சாலும் புரிஞ்சுக்குவான் அவங்களுக்கு. அதனால் இவன் வந்து நில்லுடான்னு கத்துறான், அவன் ஓடிட்டே இருக்கிறான். அப்போ ஏற்கனவே ஒருத்தன் வந்து சப் இன்ஸ்பெக்டரை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். அவனை நில்லுறான்னா கல்லெடுத்து போலீஸை விரிஞ்சிட்டு ஓடுறான். அப்போது வந்து பிடிக்க முடியாமல் போயிடுமோன்னு வேறு வழி இல்லாமல் தவமணி ரொம்ப திறமையாக வந்து காலில் சுட்டு அவனை வந்து கேஷோடு பிடிச்சிருக்காரு. அப்போ திருட்டு பணம், அது வந்து கேஷ்ன்னு சொல்லக்கூடாது, திருடப்பட்ட பணம், பூட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்போ திருட்டு பணத்தோடு பிடிச்சிட்டாங்க. அப்போ திருட்டு பணத்தை 65 லட்ச ரூபாயை பல்வேறு ஏடிஎம்மை கொள்ளையடித்த ஒரு கூட்டத்தோடு பிடிக்கிற போது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இதில் வந்து வெற்றிகரமாக வந்து டிஸ்ட்ரிக்டை வந்து இமீடியட்டாக அலெக்ட் பண்ணது ராஜேஷ் கண்ணன் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ட்ரைனிங் ஐபிஎஸ் முடித்து போகிற பொழுது அவர் தான் அந்த ஸ்வாட் வின்னர். ஐபிஎஸ் வந்து அதுதான் டாப் மோஸ்ட், அவர் தான் நம்பர் 1. அந்த அவருடைய பேட்சில் அவர் தான் நம்பர் 1. அந்த ஸ்வாட் வின்னராக ஸ்வாடு தாங்கிட்டு பாசிங் அவுட் பீரியடில் போயிட்டு இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை பண்ணினது அவர் தான். ஸோ அவர் கொஞ்சம் இயல்பாகவே வந்து சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர். உடனே வந்து டிஐஜி கிட்ட சொல்லியிருக்காரு. டிஐஜி திருமதி உமா என்ன பெண்ணியம் காக்கிற ஒரு 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 பேராண்மை மிக்க ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நாள் பேட்டியிலே வந்து தெளிவாக வந்து நடந்த நிகழ்ச்சியை வந்து எடுத்து சொல்லி ஒவ்வொருவருக்குமே ஒரு தன்னுடைய திறமைகளை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அது உமாவுக்கு கிடைத்த வாய்ப்பு அப்படின்னு நான் கருதுனேன். நேற்றைய தினம் அவங்க வந்து 2 முறை வந்து பேட்டி கொடுத்தாங்க. அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. உடனே வந்து தங்கதுரை அப்படின்னு இந்த பக்கத்து பார்டர் டிஸ்ட்ரிக்ட் 2 எஸ்பி வர சொல்கிறாங்க, இருக்கிற எல்லா டிஎஸ்பிஸ் வர சொல்கிறாங்க, டீமை மொபிலைஸ் பண்ணுறாங்க. கர்நாடகாவுக்கு தகவல் சொல்கிறாங்க, கேரளாவுக்கு தகவல் சொல்கிறாங்க, அந்த டீம் வர சொல்கிறாங்க. 3 டீமையும் அசம்பிள் பண்ணி 4 மணிக்கெலாம் என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆர்டிஓவுக்கு தகவல் சொல்கிறாங்க, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தகவல் சொல்கிறாங்க, என்கொயரியை ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணுறாங்க, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. இவன் காலில் வந்து குண்டடிப்பட்டு இவன் செத்து போயிருப்பான், இவன்கிட்ட நிறையா விசாரணை பண்ணணும் அப்படின்னு நிருபர்கள்லாம் வந்து கூட்டமாக இவனும் செத்து போயிட்டால் இன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்கிறது மேடம் அப்படின்னு கேட்ட உடனே அவனை வந்து கோயம்புத்தூரில் ஒரு இது மாதிரியான
கங்கா மருத்துவமனை ஒரு முக்கியமான மருத்துவமனையில் இமீடியட்டாக அவனை காப்பாற்றுறதுக்கான ஏற்பாடு பண்ணி கோயம்புத்தூரில் அவன் ட்ரீட்மெண்ட் இருக்கான். அப்போ விசாரணை பண்ணினதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 2-3 இடத்துல கொள்ளையடிக்கப்பட்டதும் இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, அப்போ என்ன இயர்ல பண்ண சொல்லுது? போன மாதம் கடந்த மாதம் வந்து 23ஆம் தேதி நடந்திருக்கு. என்னங்க 23 லட்ச ரூபா வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் காட்டுநாயக்கம்பட்டியில் போன மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு இவங்க உடச்சி எடுத்திருக்காங்க. காட்டுநாயக்கம்பட்டியில் நடச்சிருக்காங்க. அதே போல் கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி கிருஷ்ணகிரி எடுத்த குருப்புறப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல 10 லட்ச ரூபா அடிச்சிருக்காங்க. அப்புறம் ஜூலை மாதத்தில் 5ஆம் தேதியில் ஆவலப்பட்டி ஹட்கோ அருகில் ஏடிஎம்ல இயந்திரத்தை உடைத்து முயன்ற போது காவலாளி வந்ததால் கொள்ளையர்கள் தப்பி ஓடி விட்டார்கள். ஸோ 4 இன்சிடென்ட் வந்து தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கிறது இந்த குரூப் தான். ஆனால் எல்லாமே வந்து ரூரல் சைடு ஏடிஎம்ஸாக இருக்குல்ல? இல்லை, நீங்கள் ஓசூர் கிருஷ்ணகிரிலாம் டவுனு. ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து பணப்புழக்கம், பெங்களூர் பார்டரு. இவங்க செலக்ட் பண்ண இடமெல்லாம் வந்து சென்னையில் வந்து ஓஎம்ஆர் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு சப்பர்பன் மாதிரி இருக்கும். ஈஸியாக வந்து எஸ்கேப்பிங் வே மிட் ஆஃப் த அவன் வந்து மவுண்ட் ரோடுக்குள்ளே வர முடியாது. போலீஸு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கணும், எஸ்கேப்பிங் வே கரெக்டாக இருக்கணும். அவன் கண்டெய்னர் நிறுத்தி வந்து அவன் காரை வந்து வண்டியில் ஏற்றி கொண்டுட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கணும். இவ்வளோ பிளானிங்கோடு வந்து ஒரு கூட்டம் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்குது. இந்தியர்களாய் பிறந்து எனக்கு இந்தியர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நம்ம ஸ்டேட்டை விட்டு அடுத்த ஸ்டேட்டில் போய் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு நீண்ட காலமாக சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டுகள் ஆன பிறகும் வந்து இது மாதிரி வந்து வட மாநில கொள்ளையர்கள் வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொள்ளையடிப்பது நிற்காமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு லெசனு. இன்னொன்று வந்து இவங்கெல்லாம் வந்து இதுக்கு ட்ரைனிங் சென்டர் நடத்துகிறாங்களே, அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அந்த வட மாநில கொள்ளையர்கிட்ட அப்படின்னு. இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும் போலீஸ் அப்படின்னா, ஹரியானாவில் இருக்கிற டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸை போய் சந்திச்சு அவங்ககிட்ட வந்து கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அப்படின்னு ஒன்று இருக்குது, ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. அதில் வந்து இந்த மேவாட்டில் மாவட்டத்தில் என்னங்க பல்வால் நூல் வந்து மேவாட் இது இந்த மாதிரி ஹரியானா ஸ்டேட்டில் இந்த 3 மாவட்டத்துலேயும் எத்தனை கொள்ளையர்கள் இருக்காங்க, இதில் தமிழ்நாட்டுக்கு வந்து போகிற கொள்ளையர்கள் யார் அப்படிங்கிற லிஸ்ட்டு அங்கே இருக்கும். அந்த லிஸ்ட்டை கொண்டு வந்து அவங்க அத்தனை பேரையுமே வந்து கொண்டு வந்து கைது செய்து, இப்போ இவங்களுடைய அசோசியேட்ஸ் எத்தனை பேர் வந்தாங்க, இவங்க எழுதுகிற இந்த 6 பேருக்கு எழுதுகிற கன்ஃபெஷன் ரெக்கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கன்ஃபெஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பல மல்டிபிள் பேஜஸ் அவங்க ரெக்கார்ட் பண்ணணும் வித் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ். எத்தனை முறை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க, உங்களை அனுப்பி வைக்கிறவன் யார், உங்களை ரிசீவ் பண்ணுறவன் யார், கம்யூனிகேஷன் கூகுள் பண்ணி இதை லொக்கேட் பண்ணி கொடுக்குறவன் யார், என்ன மாதிரியான இன்ஸ்டியூஷன் வந்து இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது அத்தனையுமே வந்து ஸ்டடி பண்ணி இப்போ நாமக்கல் மாவட்டத்துக்கும் திருமதி உமா அவர்களுக்கும் ராஜேஷ் கண்ணனுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. இப்போ வந்து திரு அருண் அவர்கள் வந்து எப்படி வந்து 10 ஸ்பெஷல் டீம் போட்டு வந்து ஆம்ஸ்டாங்குடைய வழக்கை விசாரிக்கிறாரோ அந்த மாதிரியான ஒரு வழக்கு தான் இது அப்படின்னு சொன்னால், இது வந்து கொலை அல்லாத ஒரு கொள்ளை வழக்கு. எப்படி ஜான்கிட் அவர்கள் வந்து பவாரியா ஜான்கிட் வந்து எப்படி எஸ்ஆர் ஜான்கிட் வந்து பவாரியா கொள்ளையர்களை போய் வந்து ஒரு பெரிய டீம் அசம்பிள் பண்ணி போய் பிடிச்சிட்டு வந்தாரோ, நான் வந்து என்னுடைய தலைமையில் வந்து பீகாருக்கு போய் ஷட்டர் கொள்ளையர்களை வந்து நான் அங்கேயே வந்து 40 நாட்கள் தங்கி என்னுடைய தலைமையில் பீகாரில் இருந்து பிடிச்சி வந்து 24 பேரை வந்து ரிமாண்ட் பண்ணோம். அதன் பிறகு தமிழ்நாட்டில் ஷட்டர் கொள்ளையை பீகார்காரர்கள் தமிழ்நாட்டில் வந்து ஷட்டர் கொள்ளையை பண்ணுவதில்லை. ஒரு வழக்கு விசாரிக்கிற பொழுது நான் என்னுடைய விசாரணைக்கு பிறகு நான் வந்து காலாவதியான மருந்துகள் விசாரணை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து யாரும் மாத்திரையில் கலப்படமே பண்ணுறதில்லை. ஆனால் இப்போ எனக்கு பிறகு ராஜேந்திர ராஜா வரவுக்கு முன்பு வரவுக்கு பிறகு அப்படின்னு ஒரு சகாப்தத்தை உருவாக்கணும். என்னுடைய விசாரணைக்கு பிறகு இதுவரையுமே தமிழ்நாட்டில் ஷட்டர் கொள்ளை நடக்கவில்லை, பீகார் ஷட்டர் கொள்ளை நடக்கவில்லை. நான் என்ன செஞ்சேன்னா, பீகாரில் போய் இந்த ஷட்டர் கொள்ளை அடிக்கிறவங்க அத்தனை பேர் லிஸ்ட்டையும் எடுத்து அந்த ஊரில் இருக்கிற வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அந்த ஊர் இன்ஸ்பெக்டர், எஸ்பி, டிஎஸ்பி, சப் கலெக்டர், தாசில்தார் அத்தனை பேர்கிட்டையும் இந்த லிஸ்ட்டு கொடுத்து காப்பி எடுத்து லிஸ்ட்டு கொடுத்து, இவங்கெல்லாம் எங்கள் ஊரில் வந்து கிட்டத்தட்ட 175 இடத்துல கொள்ளையடிச்சிருக்காங்க. இவங்க வந்து மெட்ராஸுக்கு இனிமேல் கொள்ளையடிக்க வந்தால் நாங்கள் என்கவுண்டர் பண்ணி சுட்டு கொன்னுருவோம். அதனால் வந்து நீங்கள் சாவணும்னா வரலாம், இல்லைங்க தப்பிக்கணும்னா அந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு வந்து வான் பண்ணிட்டு வந்தேன். இது வந்து திரு சைலேந்திர பாபுவும் திரு நடராஜனும் சேர்ந்து
இவர் சேஷசாய், சைலேந்திர பாபு, நடராஜன், இந்த காம்பினேஷனில் நான் வந்து சட்ட கொள்ளையே தமிழ்நாட்டில் நடக்காமல் நிறுத்தினேன். அதே மாதிரி ஏடிஎம் கொள்ளை நடக்காமல் நிறுத்த வேண்டிய ஒரு சேலஞ்சான ஒரு கேஸ் தான் வந்து திரு ராஜேஷ் கண்ணன் அவர்கள் முன்னிலையில் இருக்குது. திருமதி உமாவின் தலைமையில் இது சிறப்பாக விசாரிக்கப்படும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இதில் இந்த மேவட் கொள்ளையர்கள் பற்றி ஒரு சின்ன கேள்வியோடு முடிக்கலாம் அப்படின்ட்டு, குறிப்பாக இந்த மாதிரி ஒரு ட்ரைபா, நீங்களே சொன்ன மாதிரி ஒரு ட்ரைபா கொள்ளடிக்கிறவங்க, இல்லை ஒரு குரூப்பாக கொள்ளடிக்கிறவங்க, இல்லை ஒரு ஒரு இடத்த மையப்படுத்தி அந்த இடத்துலேருந்து உருவாகி வரக்கூடியவங்களுடைய இவங்களுக்கு வந்து ஒரு கலெக்டிவான லீடர்ஷிப் இருக்குமா, இல்லை யாராவது ஒருத்தர் தான் மாஸ்டர் மைண்ட்? இப்போ யார் இதோட மாஸ்டர் மைண்டாக இருப்பா? மாஸ்டர் மைண்ட்னா இப்போ நீங்கள் ராஜஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பம் வகைரா அப்படி. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து அப்பா பேர் இனிஷியலோட முடிச்சு இந்த கிளான்னு சொல்லுவாங்க. ஆமாம், கிளான். நீங்கள் ராஜஸ்தானில் போயிட்டு நாங்கள் தங்கியிருக்கும் போது எனக்கு ஒரு பழக்கம் வந்து கிராமமாக வாக்கிங் போவேன். அப்போ நம்ம ஊரில் வந்து ஆட்டுப்பட்டி போட்டிருப்பாங்க இல்லையா, வேலி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஊருக்கே சின்ன காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இந்த காம்பவுண்டுக்குள்ள கிருஷ்ணா ஜெயின் வகைரா அப்படின்னா அவங்க தாத்தா காலத்துலேருந்து, தாத்தாவுக்கு 3 ஆம்பளை பசங்க, அந்த 3 ஆம்பளை பசங்களுக்கு 7 பொம்பளை பிள்ளைங்க, இவங்க வந்து அவங்க சித்தப்பாவுக்கு 6 பசங்க, இவங்க எல்லாருமே வந்து ஒரே இடத்துல குடியிருப்பானுங்க. ஸோ இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மோடஸ் ஆப்பரேட்டி இருக்குது. அவங்க வந்து அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதை விட்டு அந்த வளையத்தை விட்டு அவங்க வந்து செயின் ஆஃப் ஆக்ஷன்லேருந்து வெளியில் உடச்சி கொண்டு வர முடியல அவங்களால. ஸோ அந்த அரசுகளெல்லாம் வந்து இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மறுசீரமைப்பு பள்ளி அப்படின்னுலாம் வச்சாங்க தமிழ்நாட்டில். மறுசீரமைப்பு பள்ளி அது வந்து பல்வேறு சமூகங்களை மறுசீரமைப்பு செய்வதற்காக அவர்கள் அதிகமாக வசிக்கிற இடங்களிலே சென்று பள்ளிக்கூடங்களை கட்டி அவர்களை கல்வியாளர்களால் மாற்றினதுனால இப்போ வந்து மிகப்பெரிய மாற்றத்தை இந்தியாவிலேயே வந்து முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு மாறினதுக்கு அதுவும் ஒரு காரணம். அப்போ வந்து காமராஜர் அந்த மறுசீரமைப்பு பள்ளிகளை உருவாக்கினார். காமராஜர் காலத்துலேயும் ராஜாஜி காலத்துலேயும் உருவாச்சு. அங்கே ஒரு காமராஜரும் ஒரு ராஜாஜியும் உருவாகவில்லை. அங்கெல்லாம் வந்து ஒரு முதலாளி, ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, அப்படி ஒரு சிஸ்டம் வந்து இன்னுமே பீகாரில் இருக்குது. பீகாரில் அப்படி இருக்குது, கல்கத்தாவில் அப்படி இருக்குது. அதனால தான் வந்து இப்போ பீகாரில் இருந்து இத்தனை பேர் வந்து இங்கே வேலைக்கு வராங்க பார்த்தீங்களா. நான் பீகார் போகும்போது நான் கிட்டத்தட்ட 15-20 முறை நான் பீகார் போயிருக்கேன். காசிக்கெல்லாம் போயிருக்கோம். என் கூட வந்து போகும்போதெல்லாம் வந்து காசியில் போய் சாமியை கும்பிட்டுட்டு பீகாருக்கு கொள்ளைகளை பிடிக்க போகிறதுனால, சார் இந்த முறை நாங்களும் வர்றோன்னு நிறைய காவலர்கள் என்கிட்ட கெஞ்சுவாங்க. சார் நீங்கள் போகும்போதெல்லாம் வந்து காசி வரைக்கும் ஒரு ட்ரெயின் இருக்குது, காசியில் ஒரு நாள் தங்கிட்டு அடுத்த நாள் பீகார் போகிறதுக்கு ட்ரெயின் இருக்குது. அப்படி தான் மெட்ராஸ் டு காசி, மெட்ராஸ் டு பீகார் ட்ரெயினே அப்படி தான் இருக்குது. நம்ம காசியில் முதல் நாள் போய் இறங்கிடணும், அடுத்து 20 மணி நேரத்துக்கு அப்புறம் பீகார் போகிற ட்ரெயின் வரும். ஒரே ட்ரெயின் நம்ம டிக்கெட் வாங்கினாலும் 20 மணி நேரம் அங்கே இருக்கிறதுக்குள்ளே போய் நம்ம சிவனை வந்து வழிபட்டுலாம், கங்கையில் குளிச்சிடலாம். ஸோ அப்படி அந்த ஊரில் பழகிற பொழுது பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த கூலிக்கு, இந்த நிலம் பூரா ஒருத்தருக்கு சொந்தக்காரர், மற்றவங்க எல்லாருமே கூலிக்காரர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து எஜுகேஷன் கூட வந்து இன்னும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பரவலாக்கப்பட்டபடி அங்கே பரவலாக்கப்படவில்லை. அதனால தான் வந்து இன்னும் அவங்க கூலிகளாகவே இருக்காங்க. நீங்கள் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற கட்டுமான பணிகளில் வந்து அவங்க வந்து அந்த ஹெல்மெட்டையும் அந்த யூனிஃபார்மையும், நம்ம தமிழர்கள் வந்து அந்த யூனிஃபார்மையும் அந்த ஹெல்மெட்டையும் போட்டுட்டு வேலை பார்க்குறது இல்லை. அவங்க வந்து அந்த இடத்துல தொங்குவதும், என்னங்க பூமிக்கு அடியில் வந்து 120 அடி கீழே போய் சுரங்கங்களை நோண்டுவதிலையும், இந்த மெட்ரோ ட்ரெயினுடைய அத்தனை கட்டுமான பணிகளிலையும் இருக்கிறது எல்லாமே அவங்க தான். ஏன் வர்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து இன்னும் வந்து சமூகவியலில் வந்து மிகப்பெரிய மாற்றம் அங்கெல்லாம் இன்னும் ஏற்படவில்லை. வெறும் முதலாளிகளே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லாம் வந்து மன்னர் வீட்டு பொண்ணு வந்து எம்பி ஆகிட்டு சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ கூட இருக்கு. அரண்மனை வீட்டு பெண் தான் எம்பி ஆவாங்க. இப்போ கூட இருக்காங்க. அந்த ராஜாவுடைய பொண்ணு இப்போ மறுபடியும் எம்பி ஆகிட்டாங்க. அந்த முன்னாடி இருந்த பழைய முதலமைச்சர், பழைய ஜமீன்தாருடைய பேத்தி இப்போ முதலமைச்சர், அந்த மாதிரி ஜோதிராதித்ய சிந்தியா
இருக்கிற அமைச்சர் அப்படிதான். எஸ், வசுந்தரா சிந்தியா முன்னாள் முதலமைச்சர் வசுந்தரா சிந்தியா, அவங்க எல்லாமே மன்னர். அவங்கெல்லாம் வந்து மன்னர் வழி வந்தவர்களே வந்து மீண்டும் வந்து மக்களை வந்து அவங்க சொல்கிறவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரியான சிஸ்டத்தில் வந்து மக்களாட்சி தத்துவம் வந்து இன்னும் மாறுபடவில்லை. ஸோ இந்த மேவட் கொள்ளையர்கள் இப்போ வந்த கொள்ளையடித்தவர்களே கூட அவங்க எல்லாம் ஒரு குரூப்பாக இருக்க தாண்டி அவங்களாம் ஒரு ஃபேமிலியாக கூட இருக்கலாம். ஒரு ஃபேமிலியாக கூட இருக்கலாம். இப்போ எங்கள் சித்தப்பா, உங்கள் சித்தப்பா, உங்கள் பெரியப்பா, இந்த வகையறாக்கள்லாம் வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன் அதான் வந்து இப்போ 3 இடம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இதுலேயே வந்து இவங்க 3 இடத்துலேருந்து வர்றாங்க. ஒன்று வந்து இவங்க வந்து 3 இடம் மேவட், ஆமாம், நூல், ஆமாம், மேவட், நூல், பல்வால், நூல், மேவாட் அப்படின்னு 3 டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இதில் வந்து 5 பேர் வந்து பல்வால், 2 பேர் நூல். அப்போ வேறு வேறு இடங்கள்லேருந்து அங்கேருந்து பல்வால்லேருந்து நூலில் 2 பேர்த்த அந்த குரூப்பில் சேர்த்துருக்கான். அப்படின்னா யாரெல்லாம் கைதேர்ந்தவர்களோ, இப்போ ஆம்ஸ்டாங் கொலைக்கு யாரெல்லாம் கைதேர்ந்தவர்களோ வேறு டீம்லேருந்து தான் பொறுக்கி போட்டு ஒரு டீம் உருவாக்குனாங்களோ அந்த மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து ஏற்கனவே ஏடிஎம்மை கொள்ளையடித்து கைதேர்ந்தவனா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அவனுங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி டீம் தயார் பண்ணி வர்ற அளவுக்கு அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு இப்போ தெரிய வருது சார். எஸ், நன்றி சார். பல்வேறு கேள்வி உள்ளது. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். மிக்க மகிழ்ச்சி.